ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் நான் 6 o'clock தான் எழுந்துச்சி படிக்க வந்தேன். அப்போயே பார்த்தீங்கன்னா நிலா இருந்துகிட்டே இருந்துச்சு. விடிஞ்சிருச்சுன்னு தான் பேர், ஆனால் நிலா நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரின்ட்டு நான் 2-3 நாளாகவே வந்து 4 டேஸாகவே வந்து நான் வந்து புத்தா புக்கே படிக்கல. ஃபஸ்ட்டு 3 டேஸாக கண்டினியூஸாக படித்தேன். அதுக்கப்புறம் என்னால் புத்தா புக் படிக்கவே முடியல. அது எப்படியோ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே சரி புத்தா புக்கை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour படிப்போம்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். வந்துட்டு எப்போவுமெல்லாம் என்னோடய ஃபேவரட்டான இந்த மரபு தொடர் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஏன்னா எனக்கு வந்து மரபு தொடர் வந்து அது என்னவோ தெரில, ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. மற்ற எல்லா டாபிக்ஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நான் வந்தோடனே மரபு தொடர் தான் எடுத்து ரீட் பண்ணேன். ஒரு 1.5 பேஜ் கிட்ட வந்து நான் அதை வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு டச் விட்டுட்டு திரும்ப படிக்கிறப்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம வந்து படித்து தான் ஆகணும். நம்ம பிடிச்ச டாபிக் படிக்கவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதே பிடிக்காது தான் படித்தா இன்னும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியாக படிங்க. நான் 3 டேஸாக கண்டினியூஸாக படித்தேன், ரிவைஸும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 டேஸாக வந்து எனக்கு டெஸ்ட்டு வச்சுக்கூடியது படிக்க வேண்டியது இருந்துச்சு. ப்ளஸ் வெளியே வேலை அந்த மாதிரி நிறையா இருந்ததுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் திரும்ப இன்றைக்கி வந்து நான் எந்திரிச்சோன்னே எனக்கு இதுதான் தோணுச்சு, நம்ம புத்தா புக்கை ஃபஸ்ட்டு எடுத்துடணும், அடுத்து தான் மற்றது படிக்கணும்னு. ஸோ அதனால தான் நான் மேலே வந்து கொஞ்சம் நேரம் படிப்போம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் இந்த புக்கில் இருக்க கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதுவும் மரபு தொடர்களில் நிறையா இது நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம நல்லாவே பார்த்தாலே, நமக்கு ஒரு தடவை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒரு சிலது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த புத்தா புக்கில் பார்த்திங்கன்னா மரபு தொடர்கள் மட்டுமே நமக்கு 3000 கிட்ட கொடுத்துருக்காங்க. 3000 அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், பெருசு மாதிரி தான் தெரியும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தாலே இதை வந்து படித்து முடிச்சிடலாம். நான் வந்து மரபு தொடர்கள் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவும் இனி ஏதாவது வேறு ஏதாவது டாப்பிக்கும் எக்ஸ்ட்ராவாக தமிழில் சேர்த்து படிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதே படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. வேறு எதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி 2 தான் சேர்த்து படித்தோன்னா கொஞ்சம் வேகமாகவே டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். இந்த புத்தா புக்கு வாங்க போகிறவங்களும் சரி, வாங்கியிருக்கவங்களும் சரி, ஃபஸ்ட்டு இந்த புக்கை பார்த்து பயப்படாதீங்க. எனக்கே அப்படி தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா அவுட் சோர்ஸ் நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ அது இருந்தால் தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி கேள்வி வந்தாலும் நம்மளால் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி எழுத முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த புக்கை வாங்கிட்டேன். நானும் ரொம்ப யோசித்தேன். ஆனாலும் சரி வாங்கிடுவோம், என்ன தான் இருக்குது, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸாம் போவோம். அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த புக்கு வாங்கியிருந்தால் பாஸ் ஆகிருப்போமோ, இந்த புக்கு வாங்கியிருந்தால் பாஸ் ஆகிருப்போமோன்னு தோணக்கூடாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு புக்கு நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக நம்ம வாங்கணும்னு தோணுச்சுன்னா நான் வாங்கிடுவேன். ஸோ நீங்களுமே யோசித்து பார்த்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கி முக்கியமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. வாங்குறது ஈஸி, படிக்கங்க கண்டிப்பாக.